பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 16 ஆற்றங்கரையில். ஒரு மாதிரி குந்தவியோடைய முகமே மாறிடுச்சு. அவளுடைய குதிரையுடைய ஓட்டத்தை விட அவளுடைய எண்ண ஓட்டம் வேகமாக இருந்தது. இந்த குதிரையை தானே அப்பா விக்ரமன் கிட்ட கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னார். இந்த குதிரை தனியாக வருது, ரத்னி வியாபாரி என்ன ஆயிருப்பான், எங்கே போனா, எப்படி ஆனா, என்ன ஆச்சுன்னே தெரியலையே அவனுக்கு. ஐயோ எதனாச்சும் விபரீதம் நடந்திருக்குமோ அப்படின்னு குதிரை ஓடி வர அந்த ஓட்டத்தை விட இவ என்ன ஓட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ வேகமாக மகேந்திரன் கிட்ட சொல்கிறா, அண்ணா இந்த குதிரை உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் கலந்த குரலில் கேட்டோன்னே அவன் கேட்குறான், ஏன் தங்காய், இன்னும் குதிரை தானே வருது, அது என்னமோ சிங்கம் புலி மாதிரி ஏன் இப்படி பார்த்து பயப்படுற அப்படின்னு கேட்குறான். இல்லைன்னா இது அப்பாவோட குதிரை. என்னது அப்பாவோட குதிரையா, எப்படி அந்த குதிரை இங்கே இருக்க முடியும், நாம் தான் உறையூருக்கு போகிறோன்னு சொல்லி கிளம்பும்போது காஞ்சியில் அப்பா கிட்ட விடை பெற்று தானே வந்தோம். அப்போ குதிரை அப்பா கிட்ட தானே இருந்தது. ஆனால் இது உயர் ஜாதி குதிரை, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அப்போ இந்த குதிரை ஏது அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் கேட்குறான். ஏன்னா மகேந்திரனுக்கு பெருவாரியான விஷயங்கள் இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் நீண்ட நெடுங்காலம் இலங்கையிலே போர் புரிந்து அந்த நாட்டை கைப்பற்றுறதுலேயே அவன் தீவிரமாக இருந்ததுனால ஒரு சில விஷயங்கள் குந்தவிக்கு தான் தெரியும். அப்போ குந்தவி சொல்கிறா, அண்ணா இதுவும் அப்பாவுடைய குதிரை தான். ஒரே மாதிரி 2 குதிரைகள் அப்பா கிட்ட இருக்குது. அது ஒன்று இது புஷ்பகம், இது பேர் புஷ்பகம். நாம் அங்கே அப்பா கிட்ட பார்த்தது பாரிஜாதம். இந்த 2 குதிரைகளும் அப்பாவுடையது தான். இந்த புஷ்பகத்தை தான் ரத்ன வியாபாரி கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். அவன் உறையூருக்கு போகணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார் இல்லையா, அதற்காக ரத்ன வியாபாரி கிட்ட இந்த குதிரையை கொடுத்துட்டு வந்ததாக தான் அப்பா சொன்னார். அப்போ குதிரை இங்கே இருக்குன்னா ரத்ன வியாபாரி என்ன எங்கே போனா அப்படின்றத கேட்டோன்னே அப்போ இவன் என்ன சொல்கிறான், ஏன்னா இவனுக்கு தெரியாது தங்கச்சியோட மனசில் அந்த ரத்ன வியாபாரியோடைய நினைப்பு எதனால் அதிகமாக இருக்குன்னா, அவன் இளவரசர் விக்ரமன் மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிறதுனால தான் இவளுக்கு அந்த நினைப்பு பூராவே அவன் மேலே இருக்குது. இது தெரியாமல் இப்போ மகேந்திரன் என்ன சொல்கிறான், ஒருவேளை அப்பா மாதிரியான ஒரு ராஜாவை ஏற்றின அந்த குதிரை இந்த வியாபாரி, அதாவது இந்த ரத்ன வியாபாரியை போய் ஏற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது குழி தோண்டி அவனை தள்ளி புதைச்சிட்டு வந்திருந்தாலும் வந்திருக்கணுன்னே இவளுக்கா மனசு பகீர் நடிக்குது. ஐயோ என்ன நடந்ததுன்னு தெரியலேன்ட்டு இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே குதிரை கிட்டக்க வந்துடுச்சு. வந்தோடனே மகேந்திரன் சொல்கிறான், அவங்களுடைய ஆட்களை விட்டு அந்த குதிரையை பக்கத்தில் பிடிச்சிட்டு வர சொல்லிடுறான். பல்லக்கிலேருந்து குந்தவி இறங்கிடுறா. இவளுக்கு தோணுது, ஐயோ கடவுள் மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுத்து இந்த குதிரைக்கு பேச்சு வர வச்சிடக்கூடாதா, இப்போது ரத்ன வியாபாரி எங்கே இருக்கிறான் என்ன ஆச்சுன்னாது நம்ம தெரிஞ்சுக்கலாமே, என்ன நடந்ததுன்னே இப்போ நம்மளுக்கு தெரியலையே, குதிரைக்கு மட்டும் பேச்சு வந்துடாதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவள் யோசிக்கிறாள். ஏதாவது மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்து குதிரை பேசிடுச்சுன்னா நல்லா இருக்குமேங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாள். அதற்காகவே அவள் தடவி விட்டுக்கிட்டே இருக்கிறா. அந்த குதிரையுடைய காதுக்கு பக்கத்தில், பொதுவாக விலங்குகளுக்கு காதுக்கு பக்கத்துலையோ இல்லை அப்படியே அவங்கள தடவி கொடுத்தாலோ அவங்க ஆஸ்வாசப்படுவாங்க. இன்றைக்கு மாறா குதிரை என்னதான் ஆஸ்வாசப்பட்டாலும் அதற்குள்ளே ஒரு பயம் இருந்தது, அந்த நடுக்கம் இருந்தது ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சது. அது ஒரு இடமா நிற்காமல் ஒரு மாதிரி அதனுடைய கால்களை அசைச்சிக்கிட்டே இருந்தது. இப்போ இவங்களுடைய இந்த பல்லக்கொடியை சேர்ந்து குதிரையும் நடந்து வருது. குந்தவியோட எண்ணம் பூரா எங்கே போனா இந்த ரத்ன வியாபாரி, என்ன ஆச்சு, அண்ணன் சொல்கிற மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னோடனே இவளுக்கு ஒரு தெளிவு வந்துடுது. ஒருவேளை இந்த குதிரை அவனை தள்ளி விட்டுருந்ததுன்னா அவன் ரத்ன வியாபாரி தான், சந்தேகமே வேண்டாம். ஒருவேளை அவன் ராஜகுமாரனாக இருந்திருந்தான் இந்த குதிரை மேலே தான் அவன் வந்திருப்பான். அப்போ ரத்ன வியாபாரியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்பா சொன்னாரே, வீரம் மிக்கவன் தீரனாக இருந்தான், 4 பேரை அடித்தான்னு சொன்னாரே, நான் போகலைனாலும் அவன் நல்லா தான் இருந்திருப்பான்னு சொன்னாரே, அப்படின்னா அவன் ராஜாவாக தானே இருக்கணும், அவன் இளவரசன் விக்ரமனாக தானே இருக்கணும். மறுபடியும் குழம்ப ஆரம்பிச்சிட்டா. ரத்ன வியாபாரியாக இருந்ததா போய் தொலைறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்தவ அவனுடைய வீர தீரங்கள் ஞாபகம் வந்தோடனே என்ன யோசிச்சுட்டா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவளுடைய மனசு பதப்பதைக்குது. ஏதாவது அப்படி நடந்திருந்தா இப்போ போயிட்டுருக்கோம்ல அந்த வழியில் அதற்கான தடயங்கள் ஏதாவது கிடைச்சதுன்னா ஐயோ என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலையேன்னு கண்ணை மூடிக்கிறான். அப்படி இவங்க போகிற பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகும்போது தான் அந்த ஈர மணல் வர ஆரம்பிக்குது. ஈரமான அந்த மணல் பாதையில் இவங்க அடுத்து பிரயாணிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரயாணம் செய்யும்போது தான் மகேந்திரன் என்ன சொல்கிறான், பாரு குந்தவி, நேற்று காஞ்சியில் ஒரு துளி மழை கூட விழலை, ஆனால் இங்கே பெருமழையே நினச்சிட்டு போயிருக்கு போல், அங்கங்கே தண்ணியெலாம் தேங்கி கிடக்குது பாரு அப்படின்னு சொல்லும்போது தான் குந்தவி ஒரு வாரம் யூகிக்க ஆரம்பிக்கிறாள்.
அது என்ன அப்படின்னா பக்கத்தில் ஆற்றங்கரை இருக்குது. இவங்க போகிற பாதையில் பார்த்தாலே ஆற்றங்கரை தெரிய ஆரம்பிக்குது. நேற்று இங்கு பெருவெள்ளம் வந்திருக்கணும். வந்தது பெருவெள்ளம் அப்படிங்கிறது தெரியாமல் ரத்தின வியாபாரியாக இருந்தாலும் சரி, அது விக்ரமனாக இருந்தாலும் சரி, குதிரையோட ஆற்றுல இறங்கியிருக்கணும். அந்த ஆற்றுல ஒரு வேளை அடிச்சுக்கிட்டு போயிட்டானோ, குதிரை மட்டும் எப்படியோ சமாளித்து இங்கே நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருச்சோ அப்படிங்கிற அந்த எண்ணம் இன்னும் கொஞ்சம் அவளை மூர்ச்சையாக்கி விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. இவளுடைய எண்ணத்தை நிரூபிக்கிற மாதிரி அவங்க கடந்து போகிற பாதையெல்லாம் வந்து இன்னும் அதிகமான அங்கே தண்ணியை தேங்கி நிற்கிறதும், ஆற்றங்கரையோரத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மரங்களே அதுக்கு சான்றாக இருக்கிறதையும் அவளால் பார்க்க முடிஞ்சுது. என்னென்னா அந்த ஈரம் படிஞ்சிருக்கும் இல்லையா, நேற்று இரவு அந்த இடத்துல பெரு வெள்ளம் வந்ததுக்கான அந்த ஈரம் படிதல் அந்த மரத்தில் அதிகமான ஒரு உயரத்துக்கு இருந்ததும், தாழ்ந்து கிடைக்கக்கூடிய அந்த கிளைகளில், அதாவது இப்போ ஆற்ற தொடாமல் இருக்கக்கூடிய கிளைகள், ஆனால் தாழ்ந்து இருக்கிற அந்த கிளைகளில் வந்து வைக்கோல்கள் ஒட்டி இருக்கிறதும் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த இடத்துல பெருவெள்ளம் வந்துட்டு போயிருக்கு, இப்போ சலனமே இல்லாமல் இந்த ஆற்றங்கரை இருக்குது. ஆனால் நேற்று இங்கே பேராபத்து நிகழ்ந்திருக்கு. அந்த பேராபத்தில் வியாபாரி, அந்த ரத்தின வியாபாரி என்ன ஆனா அப்படின்றது தெரியாமையே வந்து குந்தவி வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலேயே இருக்கா. இதற்கான சான்று, இதற்கான அடையாளம், இதற்கான ஒரு சாட்சியாக, அதாவது அந்த ரத்தின வியாபாரிக்கு நிகழ்ந்ததுக்கான ஒரு சாட்சியாக நானே மாறிடுவனோ, ஐயோ அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. ரத்தின வியாபாரி இருந்தால் போயிட்டு போகிறான், ஒருவேளை அது விக்ரமனாக இருந்தால் அப்படிங்கிற அந்த எண்ணமே அவளை போட்டு வாட்டி வதச்சுது. இதை வந்து நிரூபிக்கிற மாதிரி இப்போ அந்த ஆற்றங்கரை கிட்ட நெருங்கி வரும்போது நம்மளுடைய அந்த குதிரை இருக்கு இல்லையா, புஷ்பகம், அது இறங்கவே மறக்குது, ஒரு மாதிரி திமிருது. அந்த ஆற்று கிட்ட ஓடுற அந்த தண்ணியில் கூட வந்து அது அந்த கரையோரம் இருக்கிற அந்த தண்ணியில் கூட காலை வைக்க மாட்டேங்குது. பொறுமையாக இவ தான் வந்து குந்தவி அவளை அந்த குதிரையை தடவி கொடுத்து ஆற்றில் வந்து இறக்கிறதுக்கு பார்க்குற, முடியவே முடியாதுன்னு அதை திமிரிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வேகமாக ஓடுது. எந்த அளவுக்கு ஓடுச்சுன்னா, இவங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த நொடி பொழுதுலேயே கண்ணு கெட்டாத ஒரு தூரம் ஓடி காஞ்சிபுரத்துக்கு செல்கிற அந்த ராஜபாட்டையில் அது ஏறுற அளவுக்கு வேகமாக ஓடுது. இதை பார்த்துட்டு மகேந்திரன் சொல்கிறான், இதுக்கு தான் அப்பா புஷ்பகம்னு இதுக்கு பேர் வச்சுருப்பாங்க போல, காலு தரையில் பட்ட மாதிரியே தெரியல பாரு, அது எப்படி பறந்து ஓடி போயிருக்குன்ட்டு. மகேந்திரன் ஒரு மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனிதனா, ஒரு ராஜாவாக இருந்து அவன் பேசிகிட்டு இருந்தாலும் குந்தவியோடைய நினைவு பூராவே விக்ரமனுக்கு என்ன நிகழ்ந்தது, ரத்தின வியாபாரியும் விக்ரமனும் ஒருவன் தானா அப்படிங்கிற அந்த நினைப்பும், அவன் ஒருவேளை இந்த பெரு வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போயிருப்பானோ, இறந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரியான அந்த சூழ்நிலையும் அவளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாட்டத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் கண்ணுக்கு புலப்படாத ஒரு பயத்தையும் அவளுக்கு ஏற்படுத்தி இருந்தது. இந்த பயம் தெளிந்ததா அடுத்த அத்தியாயத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.